Taste the Daily. திருப்பத்தூர் அருகே பல ஆண்டுகளாக மக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதை தனக்கு சொந்தம் என தனிநபர் மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாடப்பள்ளியில் இருந்து கோனேரிக்குப்பம் செல்லும் சாலையில் இருந்து மாடப்பள்ளி கொல்லக்கொட்டாய் பகுதிக்கு செல்வதற்கு 12 அடி அகல சாலை உள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த ஞானமூர்த்தி என்ற நபர் சாலை தனது இடத்தில் உள்ளதால் யாரும் பயன்படுத்தக்கூடாது என மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ஞானமூர்த்தியிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கவுன்சிலர் கண்டுகொள்ளாமல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கேருந்து நாங்கள் போனாங்கன்னா எங்கள் பட்டா இடத்துல நீங்கள் வராதிங்க, உங்கள் இடத்துல நீங்கள் போங்கன்னு எங்களை போக வர பசங்க போனாலும் சரி நாங்கள் போனாலும் சரி எங்களை சாப்பிச்சின்னு அசிங்கமாக பேசின்னு வழியிலே எங்களை போக விட மாட்டேன்றாங்க. ஒரே சண்டை. அதை போய் கேட்க போனாக்கா நீ எங்கன்னா போ, யார் என்ன கூட்டணுவான்னு எங்க கூட ஒரே சண்டை அடிக்கிறாங்க. தலைவர் யார் கவுன்சிலர் யார் சொல்லி அவங்க கேட்கல, அவங்க பணத்தை கொடுத்து அடைக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர் அருகே விவசாய நிலத்தில் வேலி அமைத்த விவகாரத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 10 பேர் காயமடைந்தனர். மயிலாரம்பட்டி பகுதியில் சோஃபியா என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் சிவானந்தம் என்பவர் விவசாயம் செய்து வந்தார். இந்நிலையில் சோஃபியா தனது நிலத்தை ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு கிரயம் செய்து கொடுத்ததால் அவர் முள்வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டார். இதனை அறிந்த சிவானந்தம் மற்றும் அவரது குடும்பத்தினர் விவசாய நிலத்திற்கு சென்று ஸ்ரீனிவாசனின் ஆட்கள் மீது பெப்பர் ஸ்ப்ரே அடித்ததால் மோதல் ஏற்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் மோதல்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் சொந்த தொகுதியான ஆத்தூருக்கு உட்பட்ட மூலச்சத்திரம் பகுதியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். அண்ணா நகர் காலனியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அந்த பகுதியில் குடிநீர், சாலை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் கழிவுநீர் வீடுகளுக்கு அருகிலேயே தேங்கி குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் நோய் தொற்றுக்குள்ளாவதாக புகார் கூறப்படுகிறது. நிறையா சாக்கடை மழை காலத்தில் நிறைய கொசு இதெல்லாம் வரனால பாதுகாப்பு இல்லை, குப்பையை கொட்டுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் மேலே இடத்துலலாம் சொன்னோம், வந்தாங்க, சும்மா பார்வையில் மட்டும் பார்த்துட்டு போனாங்க. அதே மாதிரி பைப்பு போட்டு கொடுத்தாங்க, பைப்லேயும் தண்ணி சரியாக வரதில்லை. வந்துட்டு இருந்துச்சு, கொஞ்சம் நாளாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 2 மாதமாக சரியாக தண்ணி வரதில்லை. கிருஷ்ணகிரி